நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் திருப்பதி தேவஸ்தான அந்த திருப்பதி கோயிலில் கொடுத்த அந்த பிரசாதம் லட்டுல மாட்டு கொழுப்பு இருந்த விவகாரத்தை ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவ கோணத்தில் இந்தியா முழுக்க வந்து அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு பின்னணியில் பாஜக. இப்போ ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வரும் குஜராத்தில் எப்படி முதல்வராக மோடி இருந்தப்போ பண்ணாங்களோ அது மாதிரி ஆந்திராவில் பண்ண தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இது வந்து சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ராகுல் காந்தியினுடைய எமர்ஜென்ஸை டைவர்ட் பண்ணுறதுக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்எஸ்எஸை பற்றி தொடர்ந்து ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கார் இல்லையா, அதை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. மக்களை இந்துக்களாய் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற முயற்சியில் திருப்பி வேகமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பார்க்கப்படுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த லட்டுல நமக்கு முழுமையான ஒரு ஒரு தகவல் அவங்க சரியா குடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அவங்க தமிழ்நாட்டுல வர்ற அந்த நிறுவனத்திலிருந்து வர்ற நெய்யில தான் கலப்படம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனம் தெளிவா இல்ல அப்படின்னு மறுத்தாங்க. இப்போ அடுத்தடுத்த நிறுவனங்கள் ஆய்வுக்கு உட்படுது. அதுல ஒரு கண்டெய்னர் ஒரு லாரி சரக்கு திருப்பி வரப்பட்டதா ஒரு தேதி சொல்றாங்க. ஆனால் அந்த சாம்பிள்ஸ் குடுத்ததுல அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இல்ல. இவங்க அந்த சாம்பிள குஜராத்துக்கு அனுப்பி தான் பரிசோதிக்கிறாங்க. அந்த சாம்பிள் எப்படி குடுத்தாங்க? அந்த சாம்பிள்ல இவங்க அதுல தான் இவங்க அரசியல் பண்றாங்களா? அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இதுல இந்த லட்டுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? இல்லையாங்கிறது இன்றைக்கு முழுமையா அது ஆராயப்படல. அவங்க சொல்றதுல முழு உண்மை இருக்கிறதா தெரியல. அது ஒரு பக்கம். அது அரசியலுக்காக தான் செய்யப்படுது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு இந்த பிஜேபிக்கு ஆதரவாக போய் சேர்ந்திருக்கிறாரு. அந்த இந்துத்துவ அரசியலை கையில் எடுக்கிற முயற்சிய அவரும் அவருடைய எதிர்க்கட்சியை அவர் கார்னர் பண்றதுக்காக இந்த வேலையை செய்றாரு. நீங்க சொல்ற மாரி பல பிரச்சனைகள மடைமாற்றுவதற்காக இன்றைக்கு செய்றாங்க. இதன் மூலமா இந்துத்துவ சக்திகள் அவங்களுடைய அஜெண்டாவும் செய்றாங்க. இன்றைக்கு இந்த மாதிரியான கேவலங்கள் இந்தியாவுல மட்டும் தான் நடக்கும். அதாவது கொரோனாவை விரட்டுவதற்கு உலகம் முழுக்க எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க ஒரு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? போய் மணி அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் மணி அடிங்க கொரோனா திரும்பி ஓடிரும்னு ஒரு கதை சொன்னாங்க. அது மாரி இன்றைக்கு இந்த இன்றைக்கு மாலை 6 மணிக்கு வீடுகளில் விளக்கேற்றுங்கள் அப்படின்னு திருமலை தேவஸ்தானம் ஒரு அறிவிப்பு குடுத்திருக்கு. என்ன மாரியான ஒரு கேடுகெட்ட ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியல. வீடுகளில் விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுகோள். இதனை இப்படி பண்றதுனால இந்த தோஷம் நீங்கிருமா? இத பாருங்க. அப்போ நாங்க அன்றாடம் நான் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பீஃப் சாப்பிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் பீஃப் சாப்பிடுறேன். இந்த வாரம் மீனு. மீன் ரூ. 1000 வாங்கிட்டு வந்தேன். 3 நாள் வச்சு சமைச்சு சாப்பிட போறேன். எங்க வீட்லலாம் தோசம் இருக்கு, தீட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அப்ப நாங்கலாம் எங்க போறது? நாங்கலாம் இந்த நாட்டுல வாழ்றதா, வாழ வேண்டாமா? இப்ப ஒரு லட்டுல மீனினுடைய கொழுப்பு சேர்ந்துருச்சு. பன்றியினுடைய கொழுப்பு சேர்ந்துருச்சு. மாட்டினுடைய கொழுப்பு சேர்ந்துச்சுன்றதுக்காக, நாட்டு மக்கள் விளக்கேற்ற சொல்றீங்க. தோசம் இந்தியாவுக்கு தோசம் வந்துருச்சு. அந்த கோயிலுக்கு தோசம் வந்திருக்குன்னு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. இந்த திருப்பதிக்கும் பல இந்த மாதிரியான கோயில்களுக்கும் நடையா நடந்து தங்கள் பொருட்களை செலவழிச்சு போயி பல பட்டியலின மக்கள், பல அடித்தட்டு ஏழை மக்கள், பன்னிக்கறி சாப்பிடுறவங்க, மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க, மீன் கறி சாப்பிடுறவங்க போயிட்டு வராங்கல்ல. அது உங்களுக்கு தீட்டாவாதா? அவர்கள் இந்த நாட்டுல இருப்பதே தீட்டா? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்ப இவரு அதாவது இப்ப சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் இவரே கூட எதிர்க்கட்சியா இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டியே கூட இதை பாதுகாக்கணும். சனாதன தர்மத்தை பாதுகாக்கிற அமைப்பை உருவாக்கணும். இந்த மாதிரியான பேச்சுக்கள பேசுறாங்க. இத எதிர்க்கிற இது இருந்தா தப்பில்ல. அல்லது இதுக்குள்ள வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் பிரச்சனைகள கூட நம்ம பேசலாம். நெறைய பேர் வெஜிடேரியனா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இத குடுக்குறீங்க. சட்டவிரோதம் இது. அந்த மாதிரியான வாதங்கள் வைக்கிறது ஒரு ஒரு அரசியல் கட்சியா அத நீங்க செய்யலாம். நீங்க இதுல கலப்படம் பண்றீங்கங்கிறத நிரூபணம் பண்ணுங்க. நாங்க அதை சந்திக்க தயாரா இருக்கிறோம். இப்படிதான் ஒரு அரசியல் கட்சி பேசணும். அத விட்டுட்டு சனாதன தர்மத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சனாதன அமைப்பை இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டிய தேவை இன்னைக்கு உருவாயிடுச்சுன்னா, பேசுறது இது இந்த மக்களை இழிவுபடுத்துறது. நான் சொல்றது இதை சாப்பிடுகிற மக்களை
இழிவுபடுத்துறதா இல்லையா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல எல்லா எல்லாரும் வந்து மாடு சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க. ம். ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துற ஒன்றா இது இல்லையா? அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு வந்து நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தமா நடந்து கொண்டிருக்கிற அரசியல்ல நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், பிரச்சனைகள், ஒரு பக்கம் மோடியினுடைய வீழ்ச்சி, பிஜேபியினுடைய தோல்வி, இன்னொரு பக்கம் ராகுலுடைய வ ஒரு ஒரு பெரிய மாற்றம். அவர்களுடைய பேச்சில இருக்கிற ஈர்ப்பு, அடுத்தடுத்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இதையெல்லாம் மடைமாற்றுகிற ஒரு வேலை. அரசியல் செய்வதற்கு வேற எந்த கருத்தும் இல்ல அவங்களுக்கு. வேற வேற என்ன பாயிண்ட்டும் இல்ல அப்படிங்கும்போது, இது மாதிரியான பிரச்சனைகள கிளப்புறாங்க. புதுசு புதுசா இது மாரியான பிரச்சனைகள கிளப்பி, இந்த இந்துத்துவ அந்த அஜெண்டா அவங்க ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த இந்து விரோத அந்த போக்குகளை வந்து தூண்டி விடுறாங்க. இந்த ம். இந்துக்களை மற்ற சாதியினருக்கு எதிரா, மற்ற மதத்தினருக்கு எதிரா தூண்டி விடுகிற வேலையை செய்றாங்க. இதனால் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு இதில் கவனம் செலுத்துவாங்க. இப்போ கர்நாடகாவுல அந்த ஹிஜாப் பிரச்சனையில அங்க நடக்கிற மற்ற பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு, அதுதான் வந்து பிரச்சனையா பேசப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதுக்கு போய் வழக்காடி வாதாட வேண்டிய தேவை வந்துச்சு. அதுபோல தான் வந்து எல்லா பிரச்சனைகளையும் மடைமாற்றுகிற ஒரு வேலைக்காக இதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லா எல்லா பக்கமும் வந்து யூ டர்னு. மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்ல. கடந்த 10 ஆண்டுகள் இருந்த மாரி ஒரு ஹைப் வந்து மோடிக்கு இல்ல. வரக்கூடிய 4 மாநில தேர்தல்களையும் லோக்கல்ல வரக்கூடிய சர்வேக்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி பில்டு பண்ணணும் அப்படின்னா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இயல்பான ஹிந்துத்துவ வாக்கு வங்கியவாது காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹிந்துத்துவ கான்செப்டையே தீவிரப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் மாநாடு நடத்தப் போறாரு. அந்த மாநாட ஒட்டி பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் வந்து எம்ஜிஆர கொண்டாட தொடங்கியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட சைலன்ட்டாவே இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலும் பெருசா அவர பார்க்க முடியல. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதியப்படுது. பல்வேறு விஷயங்கள வந்து அவங்களுக்கு நெருக்கடி குடுக்குறாங்க. விஜய் வந்து அந்த இடத்த நிரப்புறதுக்காக பின்னாடி காய்கள் நகர்த்தப்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் மட்டும் இல்லங்க. நீங்க போஸ்டர் பார்த்தா தெரியும். அதாவது ஈவேரா நம்மலாம் பெரியார்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க 3 எழுத்துக்காக ஈவேரான்னு போட்டுருக்காங்க. சரி தப்பில்ல. ஈவேரா, அண்ணா 3 எழுத்து, அடுத்து வந்து எம்ஜிஆர், இப்போ வந்து விஜய் 3 எழுத்து. இந்த போஸ்டர்ஸ் வரிசையா இருக்கு. முதல்ல பெரியார் இருக்காரு, அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அடுத்து விஜய் இருக்காரு. இந்த மாரியான ஒரு போஸ்டர் வந்து பரவலா ஒட்டப்பட்டிருக்கு. "அடுத்த அரசியல் வாரிசே" அப்படின்னு வந்து தலைப்பு போட்டு பல இடங்கள்ல இந்த போஸ்டர் பார்க்க முடியுது. அப்படி வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இத வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க. இந்த மாநாட்டுல முக்கியமான பல செய்திகள் வந்து நமக்கு தெரிய வரும். அவங்க எந்த பக்கம் நிக்கிறாங்க, யாரை எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு கலப்பட அரசியல் தான். பெரிய பெரிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு பட்டயமாக இது அமையப் போறதில்ல. ராபின்சன் பூங்காவுல நடந்தது போல, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் மாநாடு போல, இங்க பெரியார் அ இதுல அ பீச்ல போட்ட ஒரு மாநாடு பேசுபொருளாகும். அண்ணாவினுடைய கூட்டம். அண்ணாவினுடைய மாநாட்டுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கூட்டம் நடந்தது இல்லன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதுல தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா சிங்காரவேலர் நடத்திய கூட்டம். அது வந்து மிக முக்கியமா அது உலக உலக இந்தியாவில் முதன் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய ஒரு நிகழ்வாகவே அது பார்க்கப்படுது. அவங்க உலக அளவுல நடக்கிற மாற்றங்களே அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. அ ய எ எ க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த உயரிய கொள்கைகள தொழிலாளர் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்றத, அதை முன்னிறுத்தி தொழிலாளர் கட்சிய முதலா இங்க தொடங்குன ஒரு கூட்டம் நம்ம மெரினா பீச்ல நடந்திருக்கு. அப்படியான ஒரு புதிய அரசியல் சக்தியாக, கொள்கை பட்டயமாக இந்த மாநாடு இருக்க போறதில்ல. ஏற்கனவே இருக்கிற அ எல்லாத்தையும் போட்டு கூட்டாஞ்சோறு மாரி குடுக்க போறாங்க. அதுல என்னென்ன போட போறாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் சீமான் மேடைகள்ல கத்திக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள இதுல வந்து சேர்த்துக்க போறாங்க. பெரியார் பேசுனது, அண்ணா பேசுனது, திமுகவினுடைய பழைய கொள்கைகள், இன்றைக்கும் அவங்க அந்த கொள்கையில தான் இருக்கிறாங்க. செயல்பாட்டுல சில சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் இவங்க சேர்த்துக்க போறாங்க. சேர்த்துக்கொண்டு நாங்க புதிய சக்தின்னு அறிவிக்க போறாங்க. அவ்வளவுதான். ஆனால் இதுல பாதிப்பு வந்து இந்த இந்த இவங்களுக்கு இருக்கிற அந்த மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு.
நடிகராக வைத்திருக்கிற செல்வாக்கை கொண்டு அவங்க வரும்போது, இந்த ஏதோ ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுல வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எப்பவுமே அந்த நிலைமை வந்து இருந்திருக்கு. ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருப்பவர்கள், இந்த இருக்கிற கட்சிகள் எல்லாமே மோசம்னு சொல்றவங்க, ஒரு புதிய சக்தி வந்தா ஆதரிப்பாங்க. அது இல்லாம இப்ப நான் ஏடிஎம்கேல குழப்பங்கள் இருக்கு. கரைந்து போய் கொண்டிருக்கு. அதுல அதிருப்தியில இருக்கிறவங்க இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பல கட்சிகள்ல இருக்கு. எதிர்க்கட்சி வரிசையில இருக்கிற பலரும் வந்து விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு சரியான அ ஒரு கொள்கை ரீதியான முன்வைப்பை விஜய் வைத்து அதை நகர்த்த வேண்டும். எந்த அளவுக்கு வைப்பாரு அப்படிங்கிறத மாநாட்டுல பார்ப்போம். மாநாட்டு அறிவிப்புகள்ல கூட தண்ணி அடிக்காம வாங்க, ம், சரக்கு அடிச்சுட்டு இந்த ம். பக்கம் வராதீங்க, பெண்கள பாதுகாப்பா நடத்துங்க, கூட்ட நெரிசல்கள கவனமா இது பண்ணுங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள் தான் இருக்கு. நீங்க இன்னொரு பக்கம் பெரியாருடைய அறிவிப்புகள். பெரியார் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, ஒரு போராட்டம் நடத்தினா, அவர் கொடுக்கிற அறிவிப்புகளையும், விஜய் குடுத்திருக்கிற இந்த அறிவிப்புகளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது வந்து ம், உண்மையிலேயே ம். அரசியல் கூட்டம், அரசியல் நகர்வுங்கிறது உங்களுக்கு புரியும். அவர் வந்து சிறைக்கு அஞ்சாமல் வாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தா கண்டிப்பா வந்து சிறைக்கு போக வேண்டியது வரும். அப்படிங்கிற மாரியான செய்திகள அனுப்புவாரு. இன்னும் சொல்லப்போனா, மதுரையில ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி அ இந்த இந்த பிரச்சனை வருது. இன்றைக்கு வர்ற மாரி பீஃப் பிரச்சனை வருது. கறி சாப்பிடுறவங்க பிரச்சனை வருது. நாடார்கள் வந்து சமைச்சா நாங்க வரமாட்டோம்னு சில சாதியினர் சொல்றாங்க. அப்போ ம். ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு. வெளிப்படையா இந்த இந்த மாநாட்டில் நாடார்கள் சமைப்பாங்க. பறையர்கள் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களோட உட்கார்ந்து தான் நானும் சாப்பிட போறேன். அது அந்த அது அது வந்து மாறப்போறதில்ல. அந்த கூட்டத்துக்கு நீ வர இஷ்டம் இருந்தா வா. நாடார் கையால தான் நீ சாப்பிட்டு ஆகணும். நீ சாப்பிட்டு இஷ்டம் இருந்தா வான்னு அறிக்கை குடுத்து தான் அந்த கூட்டத்த நடத்துனாரு. அப்ப நீங்க இந்த அப்படி வந்து பெரியார் வந்து ஒரு கொள்கை ரீதியாக அந்த மக்களை வந்து வழிநடத்தினாரு. இன்றைக்கு அப்படியான நிலைமை இல்ல. விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருங்கிறத இந்த அறிவிப்புகளே சொல்லுது. அவங்க வந்து ஒரு உருப்படியான கொள்கை சார்ந்தவர்கள் இல்ல. அவர்கள் சாதாரண இளைஞர்கள். வழக்கம் போல இங்க இங்க இருக்கிற எல்லா அ குடிப்பழக்கங்கள்ல, எல்லா பழக்கங்கள்லயும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க தான் இதுல வரப்போறாங்க. இவர்களை எப்படி அரசியல் ரீதியாக மாற்றப் போறார்? ரசிகர்களை எப்படி வந்து தொண்டர்களாக மாற்றப் போறாரு? அப்படிங்கிறது தான் இன்றைக்கு விஜய்க்கு முன்னாடி இருக்கிற சவால். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியல்ல எந்த இடத்தை தமிழ்நாட்டில் பிடிக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம வந்து பின்னாட்கள்ல தான் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற அவருடைய சவால், இந்த ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றப் போகிறார்? அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். நன்றி.